ஈஸ்வரிக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீடே ஒரு மௌன விரதத்தில் இருந்தது. ஆனால் மாமனார் மட்டும் சும்மா இருப்பாரா? அவர் தன் மகளை கவனித்துக் கொள்வதாக நினைத்து கொண்டு, மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு சத்து வேணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதான் நானே போய் சமயக்கட்டில் இறங்கிட்டேன். இன்னைக்கு என் கைவண்ணத்துல ஒரு ஸ்பெஷல் சூப்பு ரெடி. சக்திவேல், நிலா, வெற்றி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சக்திவேலின் அம்மா ஏற்கனவே சமையலறையை விட்டு வெளியே வந்து தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். என்னம்மாமா, நிஜமாவே நீங்க தான் சமைக்கிறீங்களா? அந்த சூப்ல என்னவெல்லாம் போட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாமனார் பெருமையோடு, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? காய்கறி, கீரை, அப்புறம் அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இதோ எடுத்துட்டு வரேன். மாமனார் ஒரு பெரிய கிண்ணத்தில் அந்த சூப்பை கொண்டு வந்து ஈஸ்வரியிடம் கொடுத்தார். அதன் நிறத்தை பார்த்ததும் ஈஸ்வரிக்கே கொஞ்சம் பயம் வந்து விட்டது. அப்பா, இது என்னப்பா ஒரு மாதிரி கருப்பா இருக்கு? வெற்றி எட்டி பார்த்து விட்டு, பெரியப்பா, இது சூப்பா இல்ல ரோடு போடுற தாரா? ஏன் இப்படி இருக்கு? டே வெற்றி, சும்மா இருடா. அந்த மிளகு பொடிக்கு பதிலா ஜீரணத்துக்காக சம்மந்தி வச்சிருந்த அந்த ஏதோ ஒரு கருப்பு பொடியை போட்டுட்டேன். சக்திவேல் அந்த பொடியை போய் பார்த்தான். மாமா, இது கடுக்காய் பொடி மாமா. இத சூப்புல போட்டா எப்படி இருக்கும் என்று அவன் சொல்லவும் நிலா விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாள். மதியம் ஈஸ்வரிக்கு மசாஜ் செய்து விடுவதாக சொல்லி மாமனார் ஒரு எண்ணெய் பாட்டிலை எடுத்து வந்தார். ஈஸ்வரி, இந்த எண்ணெயை தேய்ச்சா கால்வலி காணாம போயிடும். அவர் ஆர்வத்தில் எண்ணெயை ஊற்ற போய் பாதி பாட்டில் எண்ணெயை தரையிலேயே கொட்டிவிட்டார். ஐயோ பெரியப்பா, தர முழுக்க வழுக்குது, யாராவது விழுந்துட போறாங்க. சொல்லி முடிப்பதற்குள் வெற்றி அந்த பக்கம் வர ஆ ஊ என்று சறுக்கிக் கொண்டே போய் நேராக சோஃபாவில் இருந்த மாமனார் மடியிலேயே விழுந்தார். பெரியப்பா, என்னை லவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா உங்களுக்கு? இப்படி வலிக்கி வச்சு மடியில விழ வச்சிட்டீங்களே. சக்திவேல் சிரித்து கொண்டே, மாமா, நீங்க உதவி பண்றேன்னு சொல்லி இங்க ஒரு ஒலிம்பிக்ஸ் விளையாட்டே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பேசாம அங்க போய் உட்காருங்க, நான் ஈஸ்வரியை கவனிச்சுக்கிறேன். மாமனார் முகத்தை சுளித்து கொண்டு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ண யாருக்கு புரியல என்று முணுமுணுத்தபடி ஒதுங்கினார். சக்திவேல் ஈஸ்வரியின் அறைக்குள் நுழைந்தான். ஈஸ்வரி கால் நீட்டி அமர்ந்து மாமனார் செய்த கலாட்டாவை நினைத்து சிரித்து கொண்டே இருந்தாள். என்னடி சிரிப்பு? உங்க அப்பா பண்ற லூட்டி தாங்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள்ல 4 தடவை சமயக்கட்டை சுத்தம் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஈஸ்வரி சக்திவேலின் கையை பிடித்து இழுத்து, விடுங்க சக்தி, பாவம், அவர் ஏதோ ஆசையில பண்றாரு. ஆனா உங்க தம்பி வெற்றி விழுந்ததை பார்த்தப்போ எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. சக்திவேல் அவளது அருகில் அமர்ந்து அவளது ஈரமான கூந்தலை மெல்ல கோதி விட்டான். அவனது விரல்கள் அவளது கழுத்தோரம் உரசிய போது ஈஸ்வரி சிலிர்த்து போனாள். உன் சிரிப்புக்காக உங்க அப்பா பண்ற எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிடுவேன் ஈஸ்வரி. ஆனா இப்போ இந்த சிரிப்பை விட வேற ஒண்ணு எனக்கு வேணுமே. அவன் அவளது முகத்தை ஏந்தி பிடித்து அவளது நுனி மூக்கில் இதழால் உரசி விளையாடினான். ஈஸ்வரி மெல்லிய குரலில், என்னங்க வேணும்? சக்தி அவளை மெல்ல தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். அவனது இதழ்கள் அவளது இதழ்களோடு சங்கமிக்க ஈஸ்வரி அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த இன்பத்தில் திளைத்தாள். நிலாவும் வெற்றியும் ஏற்கனவே லீலைகளில் மூழ்கி கொண்டிருந்தனர். இன்று பொது விதமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். காதல் தம்பதிகள் அவர்கள் அறைக்குள்ளேயே ஓடி பிடித்து விளையாடி கொண்டு முத்தங்களை வாரி வழங்கி கொண்டு இருக்க, இதுதான் அவர்களின் போட்டி. யார் முதலில் தோற்று போவது என்று
முத்தத்தை விடாமல் இதழ்களில் பதித்து கொண்டே இருந்தனர். ஒருவருக்கு ஒருவர். இறுதியில் யாரும் தோற்கவே இல்லை. நீண்டு கொண்டே இருந்தது இந்த முத்த யுத்தம். அவன் கை அவள் மேனி எங்கும் படர பெண்மை அவள் சிலிர்த்து போனாள். இறுதியில் உடல் யுத்தம் ஆரம்பிக்க இரவு முழுவதும் அந்த யுத்தம் நீண்டு கொண்டே இருந்தது. மறுநாள் காலை வீட்டின் வாசலில் ஒரு நவீன கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஸ்டைலான உடையில் கையில் பெரிய கூலிங் கிளாஸ் அணிந்து ஒரு இளம் பெண் இறங்கினாள். அவள் ஈஸ்வரியின் தங்கை ஸ்வேதா. பெங்களூரில் தனது படிப்பை முடித்துவிட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னை திரும்பி இருந்தாள். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து ஈஸ்வரியை கட்டிக்கொண்டாள். ஸ்வேதா, என்னடி திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்ட? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதான்க்கா. மாமா எங்கே? என் ஃபேவரட் மாமாவை காணோம். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு தலையை துடைத்து கொண்டே டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸில் சக்திவேல் ஹாலுக்கு வந்தான். அவனது கட்டுக்கோப்பான உடலமைப்பை பார்த்ததும் ஸ்வேதாவின் கண்கள் ஒரு நிமிடம் நிலைத்து நின்றன. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே யாரும் எதிர்பாராத விதமாக ஓடிச் சென்று சக்திவேலின் கைகை பற்றி குலுக்கினாள். பேசும்போது வேண்டுமென்றே அவனது தோளோடு தோள் உரசும்படி நெருங்கி நின்றாள். சக்திவேல் சற்று சங்கடத்துடன், வா ஸ்வேதா, படிப்பு முடிஞ்சதா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம் அம்மா, நீங்க இன்னும் ஹேண்ட்ஸமா ஆயிட்டீங்க என்று சொல்லி அவனது கன்னத்தை செல்லமாக தட்டினாள். தூரத்தில் இருந்து இதை பார்த்த ஈஸ்வரி நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு முள் தைப்பது போல் இருந்தது. முன்பெல்லாம் ஸ்வேதா இப்படிதான் இருப்பாள். ஆனால் இப்பொழுது ஏனோ ஈஸ்வரிக்கு அது பிடிக்கவில்லை. மதியம் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். நிலாவும் வெற்றியும் ஸ்வேதாவிடம் வெளிநாட்டு படிப்பு பற்றி விசாரித்து கொண்டிருந்தனர். என்ன ஸ்வேதா, அங்க பசங்க எல்லாம் உன் பின்னாடியே சுத்தி இருப்பாங்களே? அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மொக்கப்பா. எனக்கு மாமா மாதிரி ஒரு மெச்சூர் பர்சன் தான் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு மேசைக்கு அடியில் தன் காலால் சக்திவேலின் காலை லேசாக தட்டினாள். சக்திவேல் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஸ்வேதா ஒன்றுமே தெரியாததை போல் சிரித்து கொண்டே சாப்பிட்டான். சக்திவேல் அதை ஒரு விபத்து என்று நினைத்து அமைதியானான். ஆனால் ஈஸ்வரின் கண்கள் அந்த பக்கமே இருந்தன. சக்திவேல் தான் ஸ்வேதாவை பார்த்து சிரிக்கிறான் என்று அவள் தவறாக புரிந்து கொண்டாள். டாக்டர் அறிவுரையின்படி குழந்தைக்கு பிறகு வரை தாம்பத்தியம் வேண்டாம் என்று தடுத்திருந்தது ஈஸ்வரிக்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி இருந்தது. நான் குண்டாயிட்டேனா? என் கணவருக்கு என் மேல இருந்த ஈர்ப்பு குறைஞ்சிடுச்சான் என்ற சந்தேகம் அவளுக்குள் துளிர்விட்டது. ஸ்வேதா வந்த உடனே இந்த வீடே களை கட்டுது பாரு. மாப்பிள்ள, நீங்க தான் அவளை இன்னைக்கு சாயங்காலம் வெளியே கூட்டிட்டு போகணும். நிச்சயமா மாமா, அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சக்திவேல் சாதாரணமாக சொன்ன இந்த வார்த்தை ஈஸ்வரிக்கு தீயாக சுட்டது. என்கிட்ட கூட கேட்காம அவ கூட போறேன்னு சொல்றாரே என்று நினைத்து கொண்டாள். சக்திவேல் அறைக்குள் நுழைந்த போது ஈஸ்வரி விளக்கை அணைக்காமல் ஜன்னலையே பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். என்ன ஈஸ்வரி, இன்னும் தூங்கலையா? ஸ்வேதா வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? ஈஸ்வரி திரும்பி பார்க்காமல், சந்தோஷம்தான். ஆனா உங்களுக்கு அவ வந்தது ரொம்ப அதிகமா சந்தோஷம் இருக்கும் போல. என்னடி பேசுற? உன் தங்கை, அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட பேசுறதுல என்ன தப்பு? ஓ, சின்ன பொண்ணா? அவ உங்க தோள் மேல கைய போடுறதும் நீங்க அவளை பார்த்து பல்ல காட்டுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? டாக்டர் ஒன்று சொன்ன உடனே உங்களுக்கு வெளியே வேடிக்கை பார்க்கணும்னு தோணிடுச்சான்? சக்திவேல் அதிர்ச்சியுடன், ஈஸ்வரி, என்ன வார்த்தை பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம சந்தேகப்படுற. நான் சந்தேகப்படல, கண்ணால பாக்குறேன். இனிமே அவகிட்ட ஓவரா வலியாதீங்க. எனக்கு கோபம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஈஸ்வரி போர்வையை போத்தி கொண்டு மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். சக்திவேல் திகைத்து நின்றான்.
அவன் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் ஈஸ்வரி பேசவில்லை. வெளியே ஹாலில் ஸ்வேதா மறைந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு மின்னியது. காலை வீட்டின் சமையலறையில் காபி வாசனையை விட ஸ்வேதாவின் வாசனை திரவிய வாசம் அதிகமாக இருந்தது. ஈஸ்வரி இன்னும் அறையை விட்டு வெளியே வராத நிலையில் ஸ்வேதா சமையலறைக்குள் புகுந்து சக்திவேலின் அம்மாவுக்கு உதவி செய்வதை போல் நடித்தாள். அத்தை, மாமாவுக்கு ஸ்ட்ராங் காப்பி தானே பிடிக்கும், நானே போட்டு தரேன். பெங்களூர்ல நான் போட்ட காப்பிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? சரி கொடு. ஈஸ்வரிக்கு உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கும் போல. அவ இன்னும் எந்திரிக்கல. சக்திவேல் அப்பொழுதுதான் பேப்பர் படித்துவிட்டு ஹாலுக்கு வந்தான். ஸ்வேதா சூடான காப்பியுடன் அவன் அருகே ஓடினாள். வேண்டுமென்றே அவன் கையை பற்றி கொண்டு காப்பியை நீட்டினாள். மாமா, இந்தாங்க ஸ்பெஷல் காப்பி, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அவள் பேசும்போது சக்திவேலின் காதோரம் குனிந்து ரகசியமாக சொல்ல, தூரத்தில் அரைவாசலில் நின்று இதை பார்த்த ஈஸ்வரிக்கும் ரத்தம் கொதித்தது. சக்திவேல் ஏதோ எதர்ச்சியாக சிரித்து பேச அது ஈஸ்வரிக்கு வலிகிற மாதிரி தெரிந்தது. மதியம் சாப்பிடும்போது மாமனார் வழக்கம் போல, ஸ்வேதா, நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடு கலகலப்பா இருக்கு. ஈஸ்வரி, நீ ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? மாப்பிள்ளை இன்னைக்கு சாயங்காலம் ஸ்வேதாவை அந்த புது ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ரொம்ப போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கும் உடம்பு முடியல மாப்பிள்ள. மாமா, ஈஸ்வரியும் கூட்டிட்டு போலாமே? ஸ்வேதா சட்டென்று குறுக்கிட்டு, ஐயோ மாமா, அக்காவுக்கு இப்போ டிராவல் பண்றது கஷ்டம். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களே, நாம 2 பேரும் மட்டும் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். ஈஸ்வரி தட்டில் இருந்த சோற்றை பிசைந்து கொண்டே, ஆமா, அவளை கூட்டிட்டு போங்க, நான் இங்கேயே முடங்கி கிடக்கிறேன் என்று கசப்புடன் சொன்னாள். சக்திவேல் கிளம்பும்போது ஸ்வேதா வேண்டுமென்றே தன் சேலையை சரி செய்வதைப் போல அவன் முன்னே வந்து நின்றான். மாமா, இந்த பின் கொஞ்சம் குத்தி விடுறீங்களா? எனக்கு வரல என்று சொல்லி அவன் கையை பிடித்து இழுத்தாள். சக்திவேல் சங்கடத்துடன், ஈஸ்வரி கூப்பிடுவா இல்ல நிலா அம்மா இருக்காங்க என்று கேட்க, அக்கா தூங்குறாங்க, அம்மாவும் நிலாவும் வெளியே போயிருக்காங்க, மாமா நீங்களே பண்ணுங்க என்று சொல்லி அவன் தோளோடு ஒட்டி நின்றார். அந்த நேரம் சரியாக ஈஸ்வரி அங்கே வர சக்திவேல் ஸ்வேதாவின் தோளை தொட்டு கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். சக்தி, என்ன நடக்குதுங்க? சக்திவேல் பதற்றத்துடன் கையை எடுத்துவிட்டு, இல்லை ஈஸ்வரி, அது அவளுக்கு பின் குத்த தெரியலையாம். ஓ, பெங்களூர்ல படிச்ச பொண்ணுக்கு பின்னு குத்த தெரியலையா? இல்ல நீங்க குத்தி விடணும்னு ஆசையா? கிளம்புங்க, 2 பேரும் போய் ஜாலியா சுத்திட்டு வாங்க. ஈஸ்வரி கோபத்தில் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள். நிலாவும் வெற்றியும் இதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நிலா, இங்க ஏதோ வில்லங்க நடக்குதுன்னு தோணுது. அண்ணி ஏன் இப்படி இருக்காங்க? எனக்கும் சந்தேகமா இருக்கு வெற்றி. அந்த ஸ்வேதா பண்றது சரியில்லை. அண்ணன்கிட்ட நான் பேசணும். இரவு 10 மணிக்கு சக்திவேல் திரும்பிய போது ஈஸ்வரி கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஈஸ்வரி, ஏன் அழுற? ஸ்வேதா ஒரு சின்ன பொண்ணு, அவ கேட்டான்னு உதவி பண்ணது ஒரு தப்பா? சின்ன பொண்ணா? அவ உங்க மேல விழுறதும் நீங்க அவளை தாங்குறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? டாக்டர் தாம்பத்தியம் வேணான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என் மேல இருந்த ஆசை போயிடுச்சா? அதான் புதுசா வரவ பின்னாடி போறீங்களா? சக்திவேல் கோபத்தின் உச்சிக்கே போனான். ஈஸ்வரி, நிறுத்து. நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம காதலுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? என் மேல உனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைங்கிறது நடந்துக்கிற முறையில இருக்கு சக்தி. நீங்க அவகிட்ட பேசுற விதம், அவகிட்ட நெருங்குறது எல்லாம் எனக்கு தெரியுது. எனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க சந்தோஷமா வேற ஒருத்தரோட போயிடுவீங்க.
சக்திவேல் ஒரு நிமிடம் பேச்சென்று நின்றான். அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. தன் உயிராக நினைக்கும் மனைவி தன்னை பற்றி இப்படி தரம் தாழ்ந்து பேசுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஈஸ்வரி, உனக்கு என் மேல சந்தேகம் வந்த அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் இன்னைக்கு ஹாலில் படுத்துக்கிறேன். சக்திவேல் தலையணையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஈஸ்வரி தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவளுக்கு தெரியாது ஸ்வேதா கதவோரம் நின்று இதை பார்த்து சிரித்து கொண்டிருப்பது. சக்திவேல் ஹாலில் படுத்திருக்க மாமனார் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சக்திவேல் இரவெல்லாம் ஆள் சோஃபாவில் சரியாக தூங்காமல் கண்கள் சிவந்து போயிருந்தான். ஈஸ்வரி அறையை விட்டு வெளியே வந்தபோது அவளது முகத்தில் இருந்த வீக்கம் அவள் இரவு முழுதும் அழுததை சொல்லாமல் சொன்னது. மாமனார் குரட்டை விட்டு எழுந்து, என்ன மாப்பிள, சோஃபால படுத்திருக்கீங்க? ஏதோ கொசு தொல்லைன்னு சொன்னீங்களே, இவ்வளவு சிவப்பா இருக்கு கண்ணு. ஈஸ்வரி, உன் புருஷனுக்கு கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா. ஈஸ்வரி பதில் சொல்லாமல் சமையலறைக்குள் நுழைய அங்கே ஏற்கனவே ஸ்வேதா நின்றிருந்தாள். அவள் ஈஸ்வரியை பார்த்ததும் ஒரு கள்ள சிரிப்புடன் பேச தொடங்கினாள். என்னக்கா, நேத்து நைட்டு மாமா கூட ஏதோ பெரிய சண்டைன்னு நினைக்கிறேன். பாவம் மாமா சோஃபால ஒரு பக்கம் சாஞ்சு படுத்திருந்ததை பார்த்தப்போ எனக்கு மனசே தாங்கல. நான் கூட போய் ஒரு போர்வை போத்தி விட்டு வரலான்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு விட்டுட்டேன். ஈஸ்வரிக்கு உள்ளுக்குள் பொறாமைத்தி கொழுந்து விட்டு எரிந்தது. நீ ஒன்னு அவருக்கு போர்வை போத்த வேணாம் ஸ்வேதா, உன் வேலையை பாரு என்று கடுகடுத்தாள். மதியம் ஈஸ்வரிக்கு தூக்கம் வராமல் ஹாலில் அமர்ந்திருந்தாள். நிலாவும் வெற்றியும் வெளியே சென்று இருந்தனர். சக்திவேல் தன் லேப்டாப்பில் மூழ்கி இருந்தான். ஸ்வேதா மெல்ல ஹாலுக்கு வந்து சக்திவேல் அருகில் சோஃபாவில் அமர்ந்தாள். மாமா, இந்த லேப்டாப்ல ஏதோ எரர் வருது, கொஞ்சம் பாருங்களே என்று சொல்லி லேப்டாப்பை காட்டுவது போல அவன் பக்கம் நெருங்கி சாய்ந்தாள். அவளது தோள் சக்திவேலின் கையில் அழுத்தமாக உரசியது. சக்திவேல் எதர்ச்சியாக அவளை தள்ளி அமர சொல்ல போனான். ஆனால் ஸ்வேதா தந்திரமாக, ஐயோ மாமா, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு என்று சொல்லி அவன் சட்டையை பிடித்து கொண்டு அவன் முகத்துக்கு மிக அருகில் வந்தாள். சரியாக அந்த தருணத்தில் ஈஸ்வரி அங்கே வந்தாள். அவளது பார்வையில் சக்திவேல் ஸ்வேதாவை தழுவிக்கொண்டு அவள் கண்ணில் ஊதுவதைப் போல தெரிந்தது. சக்திவேல் என்று ஆத்திரத்தில் கத்தினாள். சக்திவேல் திடுக்கிட்டு எழுந்து, ஈஸ்வரி, இல்லடி, அவ கண்ணுல ஏதோ, நிறுத்துங்க, கண்ணுல விழுந்ததை ஊதுறதுக்கு இவ்வளவு நெருக்கம் தேவையா? சத்தம் கேட்டு சக்திவேல் அம்மாவும் மாமனாரும் ஓடி வந்தனர். சக்திவேல், அம்மா. என்னப்பா அச்சி? ஈஸ்வரி, ஏன் இப்படி கத்துற? பாப்பாவுக்கு ஏதாவது? ஈஸ்வரி அழுது கொண்டே, அத்தை, உங்க மக பண்றத பாருங்க, என் தங்கைன்னு கூட பார்க்காம அவகிட்ட எப்படி வலிறாருன்னு. எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன். ஈஸ்வரி, என்ன வார்த்தை சொல்ற? மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் இல்லையே. ஸ்வேதா மிகவும் அப்பாவியாக நடித்து, அக்கா, சாரிக்கா, என் கண்ணுல ஏதோ விழுந்துடுச்சுன்னு தான் மாமா கிட்ட கேட்டேன். மாமா பாவம், என்னை தள்ளிதான் விட்டாரு. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நீ பேசாத ஸ்வேதா. சக்திவேல் வேதனையின் உச்சிக்கே போய், போதும் ஈஸ்வரி, நீ என்ன ஒரு மிருகம் மாதிரி பாக்குற. உனக்கு என் மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லைங்கிறது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நானே கிளம்புறேன், நீ நிம்மதியா இரு. சக்திவேல் தனது சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு விறுவிறுவென வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் பின்னாடியே வெற்றியும் நிலாவும் பார் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர். அண்ணன், எங்க போற? நில்லுன. ஆனால் சக்திவேல் எதையும் கேட்காமல் பைக்கை ஸ்டார்ட் செய்து பறந்தான். ஈஸ்வரி சோஃபாவில் அமர்ந்து கதறி அழுதாள். ஸ்வேதா மட்டும் யாருக்கும் தெரியாமல் ஒரு மூலையில் நின்று, பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு,
என்பதைப் போல தன் கூந்தலை சரி செய்து கொண்டாள். சக்திவேல் கோபத்தில் வெளியே சென்றாலும் 1 மணி நேரத்துக்கு மனசு கேட்காமல் மீண்டும் வீட்டுக்கு திரும்பினான். அவன் உள்ளே நுழையும் போது வீடு மயான அமைதியில் இருந்தது. ஈஸ்வரி அறைக்குள் தாழ்பால் போட்டு கொண்டாள். ஸ்வேதா ஹாலில் அமர்ந்து ஏதோ புத்தகம் படிப்பது போல நடித்து கொண்டிருந்தாள். சக்திவேல் மெல்ல அறக்கதவை தட்டினான். ஈஸ்வரி, கதவு திறடி, நாம பேசலாம் ப்ளீஸ். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஈஸ்வரி கதவை திறந்தாள். அவளது முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. சக்திவேல் உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். ஈஸ்வரி, என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் தங்கம் மேல எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? அவ எனக்கு ஒரு தங்க மாதிரி தான். ஸ்வேதா நல்ல பொண்ணுதான். ஆனா நீ ஏன் என்னை தப்பா புரிஞ்சுக்கிற? ஈஸ்வரி விக்கித்து அழுது கொண்டே, சக்தி, ஸ்வேதாவை எனக்கு தெரியும். அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அப்பாவியான பொண்ணு. அவளுக்கு இந்த உலகம் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியுமில்ல, அவ தெரியாம உங்க பக்கம் வந்தா கூட நீங்க விலகி போகணும்ல. ஏன் அவளை தொடுறீங்க? நான் அவளை தொடலடி, சத்தியமா தொடல. அவ தான் ஏதோ கண்ணுல விழுந்துருச்சுன்னு வந்தா. போதும் சக்தி, என் தங்கை மேல கைய வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சக்திவேல் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் மனைவி தன் ஒழுக்கத்தையே கேள்வி கேட்கிறாளே என்று நினைக்கும் போது அவனுக்கு இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அவன் அவளது கைகளை பிடிக்க போனான். ஆனால் ஈஸ்வரி கையை தட்டிவிட்டாள். அடுத்த நாள் காலை சக்திவேல் குளித்துவிட்டு டவலால் தலையை துடைத்தபடி அறைக்கு வெளியே வந்தான். அந்த நேரம் ஸ்வேதா வேண்டுமென்றே அவன் வரும் பாதையில் நின்று இருந்தாள். தரையில் ஸ்வேதா ஏற்கனவே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு வைத்திருந்தாள். சக்திவேல் அதை கவனிக்காமல் வர ஸ்வேதா அவன் அருகில் வரும்போது தட்டு தடுமாறி விழுவதைப் போல நடித்தாள். ஐயோ மாமா என்று அலறினாள். சக்திவேல் பதறி போய் அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்தான். ஸ்வேதா சற்றென்று அவன் கழுத்தை சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு அவன் மார்போடு ஒட்டி நின்றாள். சக்திவேல் அவளை விலக்க முயன்ற போது ஸ்வேதா இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சரியாக அந்த நொடி ஈஸ்வரி அங்கே வந்தாள். அவள் பார்த்த பார்வையில் சக்திவேல் ஸ்வேதாவை தூக்கி கொண்டு அணைத்திருப்பது போல தெரிந்தது. ஈஸ்வரி உடைந்த குரலில், சக்திவேல், போதும், என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஈஸ்வரி, அவ வலிக்கு விழுந்தா, அதான் பிடிச்ச. ஈஸ்வரி ஸ்வேதாவிடம் சென்று, ஸ்வேதா, நீ உள்ள போமா, உனக்கு ஒன்றும் ஆகலையே. பாவம் நீ, இந்த மனுஷன் எப்படி நடந்துப்பாருன்னு உனக்கு தெரியாது. ஸ்வேதா தலை குனிந்தபடி, சாரிக்கா, நான் தெரியாம வலிக்கிட்டேன். மாமா உடனே என்ன பிடிச்சிட்டாரு என்று நைசாக நழுவினாள். ஈஸ்வரி நேராக அறைக்குள் சென்று தன் துணிகளை ஒரு பையில் அடுக்க தொடங்கினாள். ஈஸ்வரி, என்ன பண்ற? பைத்தியம் பிடிக்காதாடி எனக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல. அவ விழுந்தா, நான் பிடிச்சேன். இது ஒரு தப்பா? உங்களுக்கு இது தப்பா தெரியாது சக்தி. ஏன்னா உங்க மனசுல வக்கரம் இருக்கு. என் தங்கை எவ்வளவு நல்லவ தெரியுமா? மாமா பிடிச்சாருன்னு அவ உங்களை இன்னும் காப்பாத்தி பேசுறான். ஆனா நீங்க அவளோட அந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்க பாக்குறீங்க. நீங்க தொட்ட அந்த இடமெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கு. சக்திவேல் அவளது தோலை பிடித்து உலுக்கி, ஈஸ்வரி, என்னை பாருடி, உன் புருஷனா? இந்த 5 வருஷத்துல நான் உன்னை தவிர வேற யாரையும் எடுத்து பார்த்திருப்பனா? ஸ்வேதா சின்ன பொண்ணு, அவளை நீ நம்புற. ஆனா என்னை ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஏன்னா கண்ணு முன்னாடி நடக்கிற உண்மைய என்னால மறைக்க முடியல. இப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். எனக்கு இந்த வீடு வேண்டாம். இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை வேண்டாம். சக்திவேல் சுவரில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். கை ரத்தம் கசிந்தது. ஈஸ்வரி அழுது கொண்டே வெளியே வர நிலாவும் வெற்றியும் திகைத்து நின்றனர். ஸ்வேதா மட்டும் ஒரு ஓரத்தில் நின்று,
இப்பதான் மேட்ச் சூடு பிடிச்சிருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சக்திவேல் நிலை குலைந்து போய் தரையில் அமர்ந்தான். அவன் செய்த ஒரே தப்பு தன் மனைவியின் தங்கையை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் காப்பாற்றியதுதான். ஆனால் அதுவே அவனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிக்கொண்டு இருந்தது.